நற்குரலும் மங்கிடாமல் நெஞ்சதும் உணர்ந்திடாமல் நினைவுதடும் மாறிடாமல் நெஞ்சிலையோ நாவிலையோ ஐயாவே மகதேவா எனக்கு அருள் புரிய வேண்டும் ஐயா. ஐயா பெரிய சுவாமி கதைகள் பாட அருள் புரிவாய் மலை மகளே. ஐயா பெரிய சுவாமி அழகு சுந்தர நாச்சி அம்மா ஆதிமகா கும்பமுனி அழகு தவசு நாதனுமா ஒன்புகளை பாட போறோம் ஒன்புகளை பாட போறோம் எனக்கு ஓடி வந்த அருள் புரி. இவ்விதமாக இருக்கும் பொழுது சரி கிள்ளை கொண்டு நீதி செய்யும் இந்த கிளப்பாவூரில் பாடுங்கோ. இவ்விதமாக இருக்கும் பொழுது என்னும் கையிலாசத்தில் ஆதி வெள்ளி என்னும் கையிலாசத்தில் அரணுடன் பார்வதியும் கொழுவேர் வளரும் வைகுந்த லோகத்தீர் வாழும் பச்சமா லட்சுமியும் கொழுவேரும் அண்ணா பிரம்மலோகம் தன்னதில அங்க பிரம்மலோகம் தன்னதில நம்ம பிரம்மாவும் கலை மகளோ இந்திரலோகத்தில தேவ இந்திரனா இந்திராணியோ அங்க குலவேருக்கும் காலத்தில அண்ணம் மூவாக்களா முனிவர்கள் 33 தேவர்கள் அண்ணன் நாதாக்கலான் நல்முனியா நாதாக்கலான் நல்முனியா 48,000 ரிஷிமார்களா அண்ணா அகசியராம் புலசிய அண்ணா அழகு கும்ப மாமுனி அண்ணா கைலாசம் தன்னதிலை கடவுளான பகவான் கண்ணந்தங்கை பார்வதியோ கண்ணந்தங்கை பார்வதியோ அங்க கொழுவேருக்கும் காலத்தில தேவலோகம் தன்னதிலை அங்க யாரெல்லாம் வாழ்ந்துவார் அண்ணா தேவரிசி என்பவரோ அந்த தேவகண்ணி பெண்கொடியோ தேவலோகம் தன்னதிலே சிறப்புடனே வாழ்ந்துவார் மண்ணேருக்க மனையிருக்க
மனையிரு மண்ணாலே குழந்தை இல்லை அண்ணா மண்ணாலே குழந்தை இல்லை அண்ணா காசு இருக்கு பணம் இருக்கு அவக்கு கட்டு கட்ட நோட்டு மண்ணிருந்தோ மனை இருந்தோ தேவரிசி தேவகண்ணி மண்ணாள குழந்தை இல்ல குழந்தை இல்ல கவலை கொண்டு கொடுங்க அவளை அடைந்தார்கள் கொடுங்க அவளை அடைந்தார்கள் கவலை கொண்டு அடைந்தார்கள் கொடுங்கவலை அடைந்தார்கள் அப்போ என் கணவராஜம்மண்ணா என்ன மண்ணா பாவம் செய்யோ மண்ணா இதுவரைக்கும் குழந்தை இல்ல கறிக்கரைக்கும் தேங்காயே எனக்கு கையே அந்த பிள்ளையில் நிறகொடத்து தண்ணி நின்னளம்ப குழந்தையில் வட்டியில சாதம் போட்டா வாரி உண்ண குழந்தையில் கும்பாவில சாதம் போட்டால் மண்ண கூட உண்ண குழந்தையில் எல்லையாதியிலே சாதம் போட்டா எடுத்து உண்ண குழந்தை இல்லை உண்ணா எடுத்து உண்ண குழந்தை இல்லை பொய்யன்கணவ தேவரிசி இருசி நல்ல மலடியன் ஏளனமா பேசுதா மலடி மலடியன் மக்கள் எல்லாம் பேசுதா மக்கள் எல்லாம் பிறப்பதப்போ மலட்டு பட்டம் மாறுவதப்போ அதாவது அருங்கிலியாகப்பட்ட தேவலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தேவரிசியும் தேவகன்னியும் தேவகன்னியும் தேவரிசிக்கும் தேவகன்னிக்கும் சரி எல்லா செல்வ வளங்கள் எல்லாம் இருந்தும் ஏந்தும் பிள்ளை இல்லை ஏந்தும் பிள்ளை இல்லை பிள்ளை இல்லாத கவலையாலே சரி தேவகன்னி சொன்னா மன்னவா மன்னவா எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் இருந்துட்ட போதிலும் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா அரண்மனையை கட்டியாலும் ஆமா ஒரு பொட்ட பிள்ளை பிறந்தா அடுக்கலைக்காத பெண்ணாக இருக்கும் இருக்கும் அல்லவா எனக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கா இல்லை அல்லவா இல்ல பொட்ட பிள்ளை இருக்கா அதுவும் இல்ல சுவாமி புழுவும் இல்லை பூச்சியும் இல்லை அது என்னையா புழுவும் இல்ல பூச்சியும் இல்ல புழுன்னா ஆம்பளை பிள்ளை பூச்சினா பொட்ட பிள்ளை பூச்சினா பறந்துரும் இல்லையா அடுத்த வீட்டுக்கு பூச்சினா அடுத்த வீட்டுக்கு பறந்துரும் இல்லையா அதனாலே சரி அந்த தேவகன்னியானவள் தேவரிசி இடத்துல சொன்னா மன்னவா என்ன சுவாமி உலகத்துல எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் இருந்துட்டாலும் நாள ஒரு காலத்துல சரி வாழ்ந்திருந்து இருவேறு வைகுந்தம் சேருங்கால வழி அனுப்ப ஒரு குழந்தை வேண்டாமா வேண்டும் அல்லவா சேர்ந்திருந்து இருவேரும் சிவலோகம் சேருங்காலம் சேர்ந்தனுப்ப குழந்தை வேண்டாமா வேண்டும் சுவாமி சேர்ந்தனுப்ப குழந்தை வேண்டும் அல்லவா இந்த உலகத்துல என்னதான் எல்லாரும் பிள்ளையில்லா மலடி மலடின்னு சொல்லுதாலே தவிர சரி ஒரு அவசரமான முறையில போய் ஒரு ஆத்தாங்கரையோரம் ஒரு குளத்தாங்கரையோரம் போய் தண்ணி எடுக்க போக முடியல படக்குன்னு தண்ணி எடுக்க போக முடியல சுவாமி ஏடி என்ன நாங்க தான் கால் பிள்ளைக்காரி கை பிள்ளைக்காரி வாய் பிள்ளைக்காரி வயிற்று பிள்ளைக்காரி வவுத்து பிள்ளைக்காரி
உனக்கு எந்த பிள்ளைட்டி அழுவுதுன்னு நீ வந்த? இவ்வளவு சீக்கிரம் போற ஆட்சியரும் 2 பேரும் தான் வீட்டுல இருக்கீங்க. உனக்கு காலு புள்ள அழுவுதா கைப்புள்ள அழுவுதா இல்ல உன் வாய் புள்ள அழுவுதா அல்லது பௌத்த புள்ள அழுவுதா? பிள்ளை இல்லாத குறைய பத்தி பேசாத பேச்சு இல்லை, ஏசாத ஏச்சு இல்லை. ஆமா சுவாமி. எதுக்கெடுத்தாலும் அதைத்தான் சொல்லுதா ஐயா. ஆமையா. மன்னா எண்டரத்து பெண்களெல்லாம் எண்டரத்து பெண்களெல்லாம் எண்டரத்து பெண்களெல்லாம் ஏழு பிள்ளை தாயானார் ஏழு பிள்ளை தாயுமான தாயும் தண்டரத்து பெண்களெல்லாம் தண்டரத்து பெண்களெல்லாம் தண்டரத்து பெண்களெல்லாம் அவ தலப்பிள்ளை சூழியானார் தலப்பிள்ளை சூழியானார் தலப்பிள்ளை சூழியானார் பட்டத்து பெண்களெல்லாம் பட்டத்து பெண்களெல்லாம் பட்டணத்து பெண்களெல்லாம் பெண்களெல்லாம் 10 பிள்ளை பெற்றெடுத்தா 10 பிள்ளை பெற்றெடுத்தா 10 பிள்ளை பெற்றெடுத்தா பெற்றெடுத்தா எங்க நவ தேவரிசி எங்க நவ தேவரிசி நான்தான் மலடா நாட்டில வேற ஒரு மலடில்லையோ வாசலில ஒரு மரந்தான் என் வாழ மரமும் மலடா போச்சு முத்தத்தில ஒரு மரந்தான் என்ன ஒரு மரந்தான் ஏன் முருங்க மரம் மலடா போச்சு ஒரு மரந்தான் மன்னா திருவதியில 2 மரமும் தென்னை மரம் மலடா எங்கூட வைத்ததன் ஐயா கொலையா காய்ச்சிரு பாவி வைத்த தென்னம்பிள்ளை பாவி வைத்த தென்னம்பிள்ளை ஒரு பாலை கூட வாங்கலையே மன்னவா என்ன திருவதில 2 மரம் என் கூட வச்ச தென்னை மரம் எல்லாம் ஆமா கொலையா காய்ச்சிருக்கு. ஆமா மன்னா கொலையா காய்ச்சிருக்கு மன்னா. இந்த பாதகத்தி வச்ச மரத்துல ஒரு பாலை தள்ளட்டுமே. வாய் மோள நீ தென்னை மரத்தை எங்க கொண்டு வச்ச? இந்த உடுக்காரர் இருக்காரே. ஆமா உடுக்காரன். உடுக்காரம் இல்ல உடுக்கார் உடுக்கார். அந்த உடுக்காரர் பேச்ச கேட்டு சரி நான் மத்தாலாம்பாற மலையில கொண்டு வச்சேன். ஆடா பாவி கேடுகார பாவி கெடுத்துட்டானே. பாறையில் ஒண்டி தென்னை மரத்தை வைக்கலாமா? அது வேர் போடுமா, நீர் குடிக்குமா, குறுத்து விடுமா, பாலை விடுமா, கொலை காய்க்குமா? காய்க்காத. நான் நினைச்சேன்
உடுக்காரன் சொன்னா நல்லதுதானே சொல்வாரு. சரி, அதானே கூட எல்லாம் உன் நம்பிக்கை தானே. நான் பாறையில வச்ச வேறு ஓடலை, போர் போட்டு வச்சேன். ஓடாது இல்ல, அது எப்படி ஓடும்? அதாவது வைக்கக்கூடிய இடம் வேற. சரி, ஒரு ஆத்தாங்கரை, குளத்தாங்கரை, கிணத்தாங்கரை, வாக்கியங்கார. ஆமா, வாக்கியா, வரப்பு, சரி, இப்படி இடத்துல வச்சா தென்னம்பிள்ளை கொலை கொலையா காய்ச்சி தள்ளு. ஆத்தாங்கரையோரம் குளத்தாங்கரையோரம் அவனுக்கு லாந்தி பழக்கம், எனக்கு அது அழகா. அது நம்ம அவனுக்கு அது தெரியாது. அவன் தெரிஞ்சாதான் குத்தா மலையை சொல்ல மாட்டானே, பத்தாத மறையா. அதாவது அருங்கிலியாகப்பட்ட அந்த தேவகன்னியானவா சொன்னா, மன்னவா என்னய்யா? நான் தானா மலடானே, நாட்டிலே வேறு ஒரு மலடு இல்லையா? இல்லையா சுவாமி? மன்னா சாலையில 2 மாறும், சாலையில 2 மாறும், சாதி காய்க்குமாறோ, சாதி காயா சனத்திலையும் தாழ்வா, சாதி காய்ப்பது போங்காய்ப்பது போ. நம்ம சனத்தாரோடு சேர்வதோ போ, சேர்வதோ மன்னா எல்லையில 2 மாறும், மன்னா ஏழை காய்க்குமாரமோ, ஐயா ஏழை காயாமல் இனத்திலையும் தாழ்வானோ, ஐயா ஏழை காய்ப்பதப்போ, நம்ம இனத்தாரோடு சேர்வதப்போ. என்ன இருசி நல்லோ மலடி என்று, மலடி என்று என்ன ஏளனமா பேசுதாங்கோ, பேசுதாங்கோ. இருசி மலடி என்று மன்ன காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி நாம கடத்தெருவில் விட்டோமானா, மன்ன கடத்தெருவும் நிறைஞ்சிருக்கும், நம்மளை கண்டசன மதிப்பார்களா, பணத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி நாம பந்தலில விட்டோமானா, பந்தேலெல்லாம் நிறைஞ்சிருக்கும், பந்தேலெல்லாம் நிறைஞ்சிரு, நம்மளை பார்த்த சன மதிப்பார்கள். எங்கே ராஜமன்னா ஆரிங்கிலியா தேவகண்ணி, பிள்ளை இல்ல சாதம் அது, சாதம் அது அண்ணா புழுவை வாரி உண்டது போ. மண்ண மதலை இல்ல சாதம் மண்ணை வாரி உண்டது போ. என்கணவராஜமன்னா யஜமான ரஜகிரியே, மன்னவா 7 பிறவி பிறந்தாலும் பெண் பிறவியாக பிறக்கக்கூடாது. ஆமையா, பெண்ணாக பிறக்கணுமா, பேருலகில் வாழணுமா, வாழக்கூடாது. என்னை இருசி மலடி என்று எல்லோரும் ஏளனமா பேசுதார்கள். ஐயோ, அடியே அம்மா தேவகண்ணி, தேவகண்ணி, நரம்பில்லாத நாக்கு நாளும் பேசும்.
இளம்பிளாக்கு எதையும் பேசும். காய்ச்ச மரத்துல கல்லெறிய விழும், நெல்லெறிய விழும். எல்லா எரியும் விழதான் செய்யும். என்ன செய்ய முடியும்? ஆ? எல்லா எரியும் விழதான் செய்யும். எல்லா எரியும் விழுமா? ஆமா, காய்ச்ச மரத்தை விழதானே செய்யும். அதனாலே அம்மா ஏ தேவகண்ணி, கண்ணி கண்ணி நீ எதற்கும் கவலைப்படாத. கவலைப்படாத. அன்று எழுதினவன் என்னைக்கும் அடித்தெழுத போறதில்லை. அது ஒரு காலமா எழுத மாட்டான். உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சுதம் கேளுங்கோ. சரி, எத்தனை முட்டை போட்டாலும் தலையெழுத்து மட்டும் அழியாது. அது எப்படி அழியும்? ஆ? ஏன் அழியும்? எத்தனை முட்டை போட்டாலும் சரி, தலையெழுத்து மட்டும் அழியாதான். ஆமா, அதான் அவன் எழுதின எழுத்தில்ல, ஆமா, இறைவன் எழுதின எழுத்தில்ல. அதை நினைச்சா இப்போ உள்ள ஆட்கள் அதையும் மாத்திடுவாங்க. ஆமா, அதுக்கு அவருக்கு லஞ்சம் கொடுக்கணும். இப்ப லஞ்சம் இறைவன் வாங்க மாட்டாரு. நம்மள மாதிரி மானிட மக்கள்னா லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு கணக்கை மாற்றி எழுதிடுவோம். அதாவது தேவரிசிக்கும் தேவகன்னிக்கும் சரி, பிள்ளை இல்லாத கவலையாள சொன்ன அம்மா, அம்மா அன்று எழுதினவன் அடித்தெழுத போறதில்லை. கிடையாது கிடையாது. கோட்டையில பெண் பிறந்தாலும் தலையில என்னைக்கும் போட்ட விதி தப்பாது. தப்பாதம்மா. நீ பிள்ளை இல்லையேன்னு கவலைப்படாத. படாத. முன்னோர்கள் செய்த பாவங்களாக இருக்கலாம். இருக்கலாம். இப்பிறவியில் நாம எதுவும் பாவம் செய்தாலும் இருக்கலாம். இப்பிறவியில யாரும் அறிஞ்சு பாவத்தை செய்வாங்களா? அது எப்படி? தெரிஞ்சு பாவத்தை செய்ய மாட்டாங்க. தெரிஞ்சு யாருமே எந்த பாவத்தை செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. செய்ய மாட்டாங்க. அறியாத்தனமாக எதுவும் பிழை செய்தாத்தான் உண்டு. உண்டு. ஆமா. அதனால செய்த பாவத்துக்கு புண்ணியத்தை செய்யணும். என்ன புண்ணியம்னா என்னது? தான தர்மத்தை செய்யணும்னா. ஓஹோ, தானம்னா என்ன, தர்மம்னா என்ன? தானம்னா அள்ளி கொடுப்பது தானம். சரி. கேளாமல் கொடுப்பது தர்மம். ஓஹோ, இப்படி இருக்கோ? ஆமா, அதானே கேட்கேன். உலகத்துல எத்தனை வகை தான தர்மங்கள் இருக்கு? எத்தனை இருக்கு? 1008 வகை தானங்களும் 32 வகை தர்மங்களும் இருக்கு. ஏப்பா, 1 2 இல்ல, 1008 தானம், 32 தர்மம். உலகத்திலேயே 1008 தானத்திலேயே சிறந்த தானம் என்ன தானம்? என்ன தானம்னே? அதுதான் அன்னதானம். சரி, அன்னதானமா? உலகத்துல எதை கொடுத்தா போதும் பாங்கோ. ஆமா, சாப்பாட்டை கொடுத்தா தான் போதும்பாங்க. கதவை பூட்டிட்டு 5-6 குடுப்பு கொடுங்க. அது களவாணி பயிலெல்லாம் அடிக்கணும். நல்லவனை அப்படி அடிக்க முடியாது. இல்ல சொல்லுதையா, அடி உதவுன மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. ஆமா, இந்த ரெண்டும் கொடுத்தா தான் சரியா வருமோ? தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் தான். உலகத்திலேயே போதுமென்ற மனமே பொன் செய்ய மருந்து. சரிதான் ஐயா, சரிதான். அதனாலே தேவரசியும் தேவகன்னியுமாக சேர்ந்து தான தர்மத்தை செய்தமான நமக்கு பிள்ளை வரமானது கிடைக்கும் என்று அண்ணா காதத்தீர்க்கு காதவழி அண்ணா கல் மண்டபம் கட்டி வைத்தார். காதத்திற்கு காதவழி மண்டபம் கட்டி வைத்தார். அண்ணா தூரதுளை சுமப்பவர்க்கு தேவரிசி தேவகண்ணி சுமை தாங்கி கட்டி வைத்தார். ஆண்டிவர தேசியர்க்கு அண்ணனல்லோ சத்திரங்கள் பச்சேலம் குழந்தைகளுக்கு அண்ணா பாலாலே மண்டபம் தகதகதா குழந்தைகளுக்கு அப்போ குச்சாலும் ரோடு போட்டார். ஆலங்கண்ண நட்டி வைத்தார். என்னதானோ செய்தாலோ ஏதாயினும் குழந்தை இல்லை. பார்த்தாளே தேவகண்ணி
என் கணவராச மன்னா ராசமன்னா ராஜமன்னா நீங்க என்னுடைய வார்த்தை ஏழோ வார்த்தையாளோ அப்படியாக அந்த தேவரிசியும் தேவகன்னியுமாக ஆமையா எவ்வளவோ தான தர்மத்தை செய்த போதிலும் ஏந்தும் பிள்ளை இல்லை. ஏந்தும் குழந்தை இல்லை. அப்ப தீராதவனை ஏற்கமானா தீராதவனை தீர்க்கணுமானா சரி தெய்வம் ஒருவரால் தான் முடியும். ஆமா இவ்விதமாக இருக்கும் பொழுது இருக்கின்ற போது பாடுகின்ற குழந்தையாகி நம்மை ஆதரிக்க வேண்டும் என்று வேணுமே என்று தேவகன்னி தேவகன்னி தர்மம் தலைகாக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் சொன்னீங்க. ஆமா துட்டுன்னு பாராம எவ்வளவோ தான தர்மம் செய்தும் பிள்ளை இல்லையே, குழந்தை இல்லையே. அப்ப இறைவனை நோக்கி யாகம் வளர்க்கணும். யாகம் என்பது வளர்க்க வேண்டும். அது சரி, அதான் அப்ப யாகம் அது வளர்க்கணுமே வளர்க்கணுமே. தேவலோகம் தன்னதில தேவரிசி தேவகண்ணி அதிகால வேலையிலை அருணன் உதயம் போல அண்ணன் முங்கி குளித்தாங்கோ அவங்க ஈரத்தள துவத்தாமல் அவங்க எடுத்த முந்தி புளியாமல் அண்ணன் சாந்து கொண்டு தரமொழு சாந்து கொண்டு தரமொழி அவங்க சந்தனத்தா கோலம் சந்தனத்தா கோலம் போட்டா அண்ணா பால் கொண்டு தரமொழு பன்னீரால கோலம் போட்டார் தேவரிசி தேவகண்ணி மாவு கொண்டு தரை முழுகி மஞ்சளால் கோலம் போட்டார் கோலம் போட்ட இடம் அதிலை குருத்து வாழை இலை விரித்து குருத்து வாழை இலையின் மேலே குருத்து வாழை இலையின் மேலே சாணி பிள்ளை யார பிடித்து வைத்தார். சாணி பிள்ளை யார அண்ணா அருகம்புள்ளு மாலை கட்டி ஐங்கர விநாயகர்க்கு போடுவாரா நிறநாளி நிறமரக்கா நேர்மையான தேங்காவளோ வெச்சிலையும் அடபாக்கோ சந்தேனமா குங்குமம்மா பத்திய தம்பொருத்துவாரா பாலகணம் தேவரிசி தேங்காய தேங்காய உடைக்கும் போது தேவரிசி தேவகண்ணி தீபதூபம் காட்டுவாரா ஆண்டவன மனதில் எண்ணி ஆதி கைலாசத்திலே ஆமோ அழகுடைய தேவரிசியும் ஆமோ அருங்கிலியாகப்பட்ட தேவகண்ணியும் கண்ணியும் துட்ட காரியம் துலங்க வேண்டும். சரி, நினைத்த காரியங்கள் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா யாரை கும்பிடணும்? அவரைத்தான் கும்பிடணும்.
சந்தியில இருக்காரே அவர்தான். அது என்ன சந்தியில உட்காந்து பிள்ளையார முதப்பொருள் மூலப்பொருள் விநாயகப் பெருமானை வணங்கணும். அவர் சந்தியில தானே இருக்காரு. ஆமா கரைக்கிட்டு தாயா சரிதாய்யா சரிதாய்யா. ஐயா சொன்னா சரிதான். சரிதான். ஆமா அதாவது ஐயா முறைப்படி எந்த காரியத்தை எடுத்தாலும் எடுத்துக்கிட்டாலும் தொட்ட காரியம் துலங்க வேண்டும், துலங்க வேண்டும், நினைத்த காரியங்கள் வெற்றி வர வேண்டும். வெற்றி பெற வேண்டும். அப்படின்னா யாரை கும்பிடணும்? விநாயக பெருமானை கும்பிட வேண்டும். ஒரு திருமண திருவிழாவா, புடி பிள்ளையார, புதுமனை புகுவிழாவா, அதுக்கும் புடி பிள்ளையார, பூப்பணிய நன்னீராட்டு விழாவா, அதுக்கும் பிள்ளையார் தான். அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகமா, அதுக்கும் விநாயக பெருமான் தான். எந்த காரியத்தை எடுத்தாலும் பிள்ளையார் சுழி போட்டு செயலை தொடங்கின்றிருக்கான். ஆமையா, பிள்ளையார் சுழி போட்டு செயலை தொடங்கின்றிருக்கான். ஆமா, அதனாலே சரி தேவரிசியும் தேவகண்ணியுமாக சேர்ந்து எவ்வளவோ தான தர்மத்தை செய்து இறைவனை நோக்கி ஆமா யாகம் வளர்க்க போறாங்கோ. யாகத்தை வளர்க்க போறாங்க. யாகம் வளர்க்கணுமானா என்னய்யா? ஐயா 7 வகை எண்ணெய் வேண்டும், எண்ணெய் வேண்டும், 21 சுப்பி வேண்டும், சுப்பி வேண்டும், ஐயா 7 வகை எண்ணெய் வேண்டும், அண்ணா 21 சுப்பி வேண்டும், 4 எண்ணெய் கோங்கு எண்ணெய், கோங்கு எண்ணெய், நல்ல அரசு எண்ணெய், நல்ல அரசு வேப்ப எண்ணெய், அப்போ 21 சுப்பிகளை சேகரித்தான் தேவரி. அண்ணா அத்தி சுப்பி, ஆலஞ்சுப்பி, ஆலரசு வேளர, மாங்கு கொங்கு சந்தன கட்ட, 21 சுப்பிகளை, 21 சுப்பிகளை அண்ணா யாகத்தில போடுவார். அப்போ வடக்கு கோட்டை வாசலில அங்க யாகம் அது வளருதையா. யாகம் அது வளரும்போ வடக்கு கோட்டை வாசல்ல தேவரிசியும் தேவகண்ணியுமாக 7 வகை எண்ணெய், 21 வகையான சுப்பிகளை போட்டு யாகமானது வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஓம் நமச்சிவாயம் என்ற மந்திரத்தை சொல்லி 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 அண்ணா அண்ணா உன்னை மறந்தாலும், அண்ணா உன்னை மறந்தாலும் அரண்பு செய்ய மறக்கலைய, அண்ணா தேவரிசி தேவகண்ணி சோறு உண்ண மறந்தார், அவங்க சொக்கம்பூச மறக்கலைய, ஆண்டவனை நினைத்தல்லவோ 6 வருடகாலோ வருடகாலோ இனிய நல்லோ தவம் இருக்கா, இனிய நல்லோ தவம் இருக்கா. தகத்தை
வருடந்தவம் இருந்தா அண்ணா உடையவன காணல அண்ணா 2 வருடந்தவம் இருந்தா இறைவனார காணலையே 3 வருட காலம் தேவரிசி தேவகண்ணி யாகம் அது வளர்த்தார் முக்கண்ணன காணல 4 நல்ல வருடகாலோ யாகம் அது யாகம் அதை அப்போ 10 வருட காலம் அங்க பாரு நல்ல தவம் இருந்த அந்த தேவரிசி தேவகண்ணி தவம் அதுதான் இருக்கும்போ 12 வருட காலம் பாரத்தவன் இருந்தாங்கோ 12 வருட காலம் பாரத்தவன் இருக்கும்போ அதாவது தேவரிசிக்கு மனதில் ஒரு எண்ணம் என்ன எண்ணமோ ஓம் நமச்சிவாயம் என்ற மந்திரத்தை சொல்லி சரி சிவாயம் என்று சொன்னவேற்கு ஒரு நாளும் அபாயம் கிட்டாது கிட்டாதல்லவா நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு தீர்ப்பு சிவபெருமானுடைய பேரை சொல்லி ஆமையா இதுவரைக்கும் யாரும் கெட்டதா சரித்திரம் கிடையாது கிடையாது சுவாமி நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு சரி தேவரிசியும் தேவகண்ணியும் 12 வருடம் உண்ணல உறங்கல ஊன் உறக்கம் இல்ல கிடையாதல்லவா அண்ணா ஆகாரம் இல்ல சரி அரனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி அருந்தவசு செய்தாங்கோ செய்து வருகின்றார்கள் அப்போ தேவரிசுடைய யாகமானது கைலாசம் வருகின்றது அந்த கைலாயமே வருகின்றது பார்த்தார் இறைவனாகிய கடவுள் ஆமையா என்னப்பா என்ன ஒரு நாளையில்லா திருநாளா இப்படி கைலாசத்துக்கு வருதே வருகின்றது இது என்ன காரணமா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படியாக பார்வதி கேட்டா இறைவா இறைவா பரம்பொருளே என்னய்யா பரமேஸ்வரா பரமேஸ்வரா என்ன சுவாமி இப்படி புகையா வருதே என்ன காரணம்னா என்ன சுவாமி காரணம் என்ன விவரம் சுவாமி அம்மா அது புகை இல்லை என்னய்யா என்ன அது புகை இல்லை புகை இல்ல தேவலோகத்தை ஆளக்கூடிய ரிஷிமார்களின் தலைவனாகப்பட்ட தேவரிசியும் தேவகண்ணியுடைய பிள்ளையில்லா கவலை தான் அந்த புகையா வருது சுவாமி பிள்ளை செல்வம் வேணுமென்று என்னை நோக்கி 12 வருடகாலங்களாக யாகம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்கம்மா ஆமையா அந்த தேவரிசியுடைய யாகமானது தவ வள்ளிமையானது முக்தி அடையக்கூடிய நேரம் நேரம் அல்லவா அப்படியா ஆமா முக்தி அடையக்கூடிய நேரமா சரி முக்தி அடையணும்னா என்ன செய்யணும் என்ன செய்யணும் தேவரிசிக்கு அவ வேண்டிய வரத்தை கொடுக்கணும் வேண்டிய வரம் கொடுத்துட்டு வாங்க சாமி அம்மா அவர் மனசுல இருக்குது நமக்கு தெரியுமா தெரியாது இறைவனுக்கு தெரியும் ஆமா இறைவனுக்கு தெரியும் அதாவது என்ன இறைவன் பார்த்தார் அந்த தேவரிசிக்கு பிள்ளையிலேன்னு தான் தவம் இருக்கான் சரி பிள்ளை வரம் கொடுக்கணுமானால் சித்திரபுத்திர நைனார வரவழைத்து சிறு உயிரான சிச்செரும்பு முதல் பெருத்த உயிரான மதையான வர வரைக்கும் நம்ம எல்லாருடைய தலையெழுத்து யார் கையில இருக்கு சித்திரபுத்திர நைனார் கையில இருக்கு ஐயா என்னய்யா நைனார அண்ணா சித்திரபுத்திர நைனாரைத்தான் நைனாரைத்தான் சிவபெருமான் வரவழைத்தார் ஐயா வாருமையா நைனாரே நைனாரே நைனார் வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ சிவபெருமான் அழைத்த போது அழைத்த போது சித்திரபுத்திரனை நாரோ பகவானுக்கு முன்ன வந்து கையெடுத்து வணங்குவாரா
ஆண்டவனே அருள் வடிவ ஆதி பரஞ்சோதி பொருளை இறைவா என் தலைவா என்ன அழைத்ததொரு விவரமன் அழைத்ததொரு விவரமன் நீங்க உள்ள அதை சொல்லும் ஐயா ஐயா அழைத்ததொரு விவரம் என்ன இரு உள்ளத உள்ளபடி ஒளியாமல் சொல்லும் ஐயா என்று சிவபெருமான் கேட்ட போது ஐயா தேவரிசிக்கும் தேவகன்னிக்கும் பிள்ளை இல்லை ஆமா பிள்ளவரம் கொடுக்கலாமா இல்லையான்னு ஏட்ட திறந்து பார்த்து சொல்லும் ஆமா ஏட்ட எடுத்து புரட்டி பார்த்து சொல்லும் ஐயா உள்ளதை சொல்லிடணும் உள்ளத ஒளியாம உள்ள நான் எதுவும் நினைச்சு வருத்தப்பட மாட்டேன் சரி ஏட்டுல என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லும் ஆமா அப்படியே சொல்லிடுறோம் பெரிய பாவம் பண்ணிருக்காங்க சுவாமி பாவமா பெரிய பாவம் பண்ணிருக்காங்க எதுல தெரியுது யாட்டுல தெரியுது இது ஏடா இது யாடு இது பாலை என்ன என்ன பாதி யாடு இல்லையா இது காப்பு கட்டி இருக்கிற பொய் சொல்லக்கூடாது சரி மாயிண்டி அடிப்பாரு ஆமா ஐயா நேரா உட்கார்ந்திருக்காரு அதாவது என்னய்யா சித்திரபுத்திரன் ஐனார் வந்து ஏடுகளை புரட்டும் போது இறைவா இறைவா தேவலோகத்தை ஆளக்கூடிய தேவரிசிக்கும் தேவகன்னிக்கும் கருவிலே உருவாகி குழந்தை பிறக்காது எப்படிதான் பிறக்கும் அதாவது என்ன கருவிலே உருவாகி குழந்தை பிறக்க வாய்ப்பு கிடையாது கிடையாது தேவரிசிக்கு தேவகன்னியுடைய தலையெழுத்தின் பிரகாரம் தேவரிசியின் தேவகன்னியின் தலையெழுத்தின் பிரகாரம் பார்க்கடலே பள்ளி கொண்ட பரந்தாமன் சரி மாயவன் கேசவன் மதுசூதனன் நீல நிறங்காத்த நரமுடையா நீலமேல காமலசொருவன் சரி கிருஷ்ண பரமாத்மாவே அவருடைய யாகத்துல பிள்ளையாக பிறக்கணும்னு விதி இருக்கு ஆமா வேற விதியே இல்லை அவர் மட்டும் பிள்ளையாக பிறந்து 12 வயது வரைக்கும் தான் பாலகனாக இருப்பான் 12 வயதுக்கு பிறகு பகவானே உம்மை வந்து பூசை செய்யக்கூடிய பாலகனாக இருக்கணும் விதி இருக்குன்னா அப்படியா அப்போ பெருமாள் அழைக்கணுமா சரி அழைக்கணும் இல்லையா பெருமாள் தான் அந்த தேவரிசியுடைய பிள்ளை கழுதியிருக்க குழந்தையாக யாகத்திலே அவதாரம் செய்யணுமா வேண்டும் அல்லவா பார்த்தார் இறைவனாகிய கடவுள் சரி பெருமாளை கூப்பிட்டான் ஆமா எப்படி அழைத்தான் எப்படி அழைக்கின்றா வாருங்கோ மாயவரே மாயவரே வார்த்தை உண்டு சொல்ல கேளும் சொல்ல கேளும் வாருங்கோ மாயவரே பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமா வாரும் ஐயா அலைகடலில் பள்ளி கொண்ட ஹரிராமா வாரும் ஐயா திருப்பாக்கடல் சயனம் செய்யோ சயனம் செய்யோ திருமாலே வாரும் ஐயா வாரும் ஐயா கடல் சயனம் செய்யோ அப்போ சிவபெருமான் அழைத்த போது பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் பறந்து வாரார் கருடனல்ல வாகனத்தில் கண்ணபிராம் வருவாராம்
கடவுளுக்கு முன்னாலே முன்னாலே அண்ணா கையெடுத்து வணங்குவாரா வணங்குவாரா கடவுளுக்கு முன்னாலே அப்போ அத்தானே பகவானே அழைத்ததொரு விவரம் என்ன கண்ணபிரானே என்னய்யா நீ எனக்கு ஒரு உபகாரம் செய்யணும் என்ன செய்ய வேண்டும் அண்ணா பாருங்கோ யார் யாரையா தேவலோகத்திலே தவம் இருக்கிறாரே தேவரிசி ஆமா தேவரிசிக்கும் தேவகன்னிக்கும் ஆமா அவருக்கு பிள்ளை செல்வம் வேணும் என்று யாகம் விளக்கின்றார்கள் அவன் இருக்காங்க அவருடைய யாகத்திலே நீர் ஒரு பிள்ளையாக போய் பிறக்க வேண்டும் சரி பிறக்க வேண்டும் இறைவா இது என்ன பெரிய சோதனையா இருக்கு அதாவது ஆ, தேவலோகத்துல ஆமா தேவரிசிக்கும் தேவகன்னிக்கும் நீர் பிள்ளையாக பிறந்து பிறந்து 12 வயது வரைக்கும் தான் பாலகனாக இருக்கணும் பிறகு என்ன செய்யணும் 12 வயதுக்கு பிறகு கைலாசத்திலே பகவானை எனக்கு பூஜை செய்யக்கூடிய சிவத்தொண்டனாக இருக்கணும் ஓஹோ அதுக்கு நான் தானா கிடைச்சேன் கண்ணபிரானே கண்ணபுரானே உலகத்திலேயே படைக்கும் தொழில் பிரம்மாவுக்கு இருந்தாலும் படியளக்கும் தொழில் பரம்பொருளுக்கு இருந்தாலும் இருந்தாலும் காக்கும் தொழிலே உனக்குத்தானப்பா ஆமாப்பா எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன் பொறுப்பு உன் கையில தான் இருக்குப்பா இவ்விதமாக இருக்கும் பொழுது இருக்கும்போது செந்தாலை ஊச்சொரியும் நமது செங்கோட்டை மாநகரத்திலே நகரத்தில் பேசும் தெய்வமாக பெருமாளே பெருமாளே பிரம்மரிஷியாக தேவரிஷி ஆகத்திலே குழந்தையாக அவதாரம் செய்ய வேண்டும் அத்தான் என்ன உங்க வார்த்தையை நான் என்னைக்கு மீறி பேசியிருக்கேன் இல்லை இல்லையே அப்போ ஆட்டும் என்று சம்மதித்தார் ஆட்டும் என்று சம்மதித்தார் சம்மதித்தார் ஆயன் மாயன் கோபாலன் கோபாலே பொந்தேவரிசியாகத்திலேயே மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேலையில யாகம் அது வளரும் போது எம்பெருமாள் மாயவர்தான் ஐயா குழந்தையாக பிறந்தாரு குழந்தையாக பிறந்தாரு எங்க கோபால கிருஷ்ணந்தான் தகத்தை விடாத அண்ணா தேவரிசியாகத்திலே ஒரு ஆண் குழந்தை பிறந்த போது சந்தோஷம் தாங்காமல் பார்த்தாரே தேவரிசி பகவானோட அருளாலே நமக்கு பாலகந்தம் கிடைத்திருக்கான் ஈசனோட அருளாலே நமக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்க குழந்தை பிறந்த போது அண்ணா கூடியிருக்கும் பெண்கள் எல்லாம் அண்ணா குலவ சத்தம் போட்டார்கள் வாரி எடுத்தாரு வலது கண்ணம் முத்தமிட்டு ஏந்தி எடுத்தார் பிள்ளைய இருபுறமும் முத்தமிட்டு கண்ணத்தோட கண்ணவை கண்ணத்தோட கண்ணவை பிள்ளைய கனிவாயில் முத்தமிட்டா கண்ணத்தோடு
அப்பம் குழந்தை வந்து பிறந்த போது அரண்மனைக்கு கொண்டு வந்து ஏ அம்மா தேவகண்ணி தேவகண்ணி இங்க வாண்ணா. என்ன என்னய்யா? என்னய்யா? இறைவனுடைய அருளாலே நமக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது, ஆமையா. பிள்ளைய பாருன்னா. சரி. அவளுக்கு சந்தோஷம் தாங்களே, பொறுக்க முடியல. ஆகா அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. பிறந்திருக்க. அப்போ வாரி எடுத்தால பிள்ளைய வலது கண்ணம் முத்தமிட்டா, மார்போடு மார்பு வைத்து மதிமுகத்தி முத்தமிட்டா, அம்மா கண்ணத்தோடு கண்ண வைத்து கனிவாயில் முத்தமிட்டோ பேர் கொடுக்க வேணுமென்று பேர் கொடுக்க வேணுமென்று அவர்கள் என்ன பெயர் கொடுப்பாரா? இவ்விதமாக இருக்கும் பொழுது கிளை ஒன்று நீ அப்படி இருக்கின்ற நாளையில அப்படி இருக்கின்ற நாளையில அவங்க பெயரதுதான் கொடுத்தாங்கோ. அண்ணா பெருமாளே பிறந்ததாலே ஐயா பெரியோன் என்று சொல்லி அந்த பிள்ளைக்குத்தான் பேர் கொடுத்தார். அண்ணா பெரியோன் என்ற பாலகனையே பெரியோன் என்ற பாலகனையே அவனை பெருமையோடு வளர்த்தார்கள். அண்ணா தேவலோகம் தன்னாதிலை அந்த தேவரிசி தேவகண்ணி மகனான பெரியோனை கண்ணையும காப்பது போல் பாலோட்டி சீரா சீரா பக்குவமா வளர்த்துவாரா பக்குவமா வளர்த்துவாரா. அப்போ பெரியோன் என்ற பாலகனை அவர்கள் வளர்த்து வரும் காலத்தில என் மகன பெரியோனே என் கண்ணே உறங்குறங்கு என் கானகத்து மயிலுறங்கு பாலகன பெரியோன் பால் போல நிலவடி பரமசிவம் வந்தடி பரமசிவன் அடிக்கும் பந்தை பகுந்தடிக்க வந்த கண்ணோ ஐக்கு போ நிலவடிக்க என் மகன பெரியோனே உனக்கு ஈஸ்வரனார் பந்தடிக்க ஈஸ்வரனார் அடிக்கும் பந்தை ஈஸ்வரனார் அடிக்கும் பந்தை நீர் எய்தடிக்க வந்த கண்ணோ அப்பா எய்தடிக்க அப்போ ஆளகந்தாம் பெரியோன அம்மாவான தேவகண்ணி பாசத்தோடு வளப்பாளா பூமியில விட்டம்மா ஒரு பாதம் நோகுமண்டு தரையாதியில விட்டம்மா தண்ட காலு நோகுமண்டு
தோளில தொட்டில் கட்டி தொடையில நடவரத்தி மார்பிள தொட்டில் கட்டி மகனான பெரியோன மடியதில நடவரத்தி நாலு ஒரு மேனியுமா மேனியுமா நலமுடனே வளர்த்தவாரா நலமுடனே வளர்த்தார்கள் அப்போ மகனான பெரியோனோ 6 மாதம் ஒரு வய ஐயா உண்டு நல்ல தவண்டுவா 2 வயதாச்சு நடந்து விளையாடுவா 3 வயதுமாச்சு முடியறைக்கு காதுங்குத்தி முத்தால கடுக்கம் போட்டு 4 வயதா நடந்தோடி விளையாடுவா 5 நல்ல வயதுமாச்சு அரிச்சுவடி படித்தாரு அண்ணா 5 வயதனில ஆனலகம் பெரியோனோ அரிச்சுவடி படித்தார முறைப்படி ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொட்ட பிள்ளையா இருந்தாலும் பட்டம் தப்பனா நட்டம். அப்படின்னா என்ன? பட்டம்னா என்ன? நட்டம்னா என்ன? பட்டத்தோடு மழை ஒளியணும், பருவத்தோடு நெல் விதைக்கணும். அப்படின்னா என்னென்ன அர்த்தம்? தேவரிசிக்கு ஒரு எண்ணம், நமக்கு இருக்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு. கருவேப்புல மாதிரி வளர்த்திருக்கோம். பெரியோனண்ட பாலகன 5 வயதுல தேவரிசியே குருவாக இருந்து பிள்ளைக்கு பாடங்களை சொல்லி கொடுத்தார். அண்ணா, பெரியோனண்ட பாலகன் என்னெல்லாம் படித்தார்? என்ன படிக்கின்றார் அண்ணா? அரிகரி கொன்றை வேந்தன் அறிந்து கொண்டான். அரிகரி கொன்றை வேந்தன் அறிந்து கொண்டானா, தெரிந்து கொண்டான். அன்னையும் பிதா எஞ்சுவடி படித்து கொண்டானா, அன்னையும் பிதா எஞ்சுவடி படித்து கொண்டானா. தெரிந்து கொண்டானா. அண்ணா 4 வேதமோ, 4 வேதமோ, 4 வேதமாறு சாத்திரம் அறிந்து கொண்டானா, 4 வேதமாறு சாத்திரம் அறிந்து கொண்டானா. தெரிந்து கொண்டானா. 64 கலைகளையும் புரிந்து கொண்டானா, 64 கலைகளையும் புரிந்து கொண்டானா. அண்ணா 7 நல்ல வயதுமாச்சு எங்க மகனான பெரியோ எல்லா கலைகளையும் படித்தான். 4 வேதம் அறிந்தார். 7 வயதாச்சு. 4 வேதங்கள், 6 சாத்திரங்கள், 64 கலைக்காணியங்கள், 96 தத்துவங்கள், 108 யாகமங்கள், விஞ்ஞானியங்கள், வேத சாத்திரங்கள் என்ற 1000 கலைகள் 64 கச்சுனந்தான். அதிலோ படிப்பு. அப்போ 12 வயதுமாச்சு பாலகந்தாம் பெரியோனோ கைலாசம் போகணுமே, கைலாசம் போகணுமே, நாம கடவுள் பூசை செய்யணுமே.
கைலாசம் போக வேண்டும், ஆமா கடவுள் பூசை செய்ய வேண்டும். கண்மணியாம் பெரியோனோ 12 வயது வந்தவுடனே அவருக்கு ஞாபகம் வருது, வந்துருங்களா? சிவபூசை செய்யணுமே. ஆமா நம்ம அம்மா அப்பாட்ட போய் முதல்ல சொல்லணும். ஆமா சொல்லணும். வளர்த்து வாலியமாக்கி தேவரிசி தேவகண்ணி இடத்துல சொல்லணும். சரி அப்பா என்ன அம்மா என்னப்பா அப்படின்னா, சரி தாயும் தகப்பனும் மகனே பெரியோனே பெரியோனே என்னப்பா வந்தேன்னா, என்னப்பா விவரம்? அம்மா என்ன வயசு எனக்கு 12 வயதாயிடுது, ஆகிவிட்டது? நான் கைலாசத்திலே பகவானுக்கு சிவபூசையை செய்ய போறேன் அம்மா. ஆமாப்பா. அப்பா என்ன மகனே என்னப்பா பெரியோனே என்னய்யா? உன்னை ஊட்டி வளர்த்தேனப்பா, உடம்பு எல்லாம் நெய்யுருக உன்னை தேத்தி தேத்தி வளர்த்தேன் ஐயா. வளர்த்தேனையா. என் மகனே பெரியோனே பெரியோனே பெத்த நல்லோ அருமை என்ன, அருமை என்ன? உனக்கு பேர் கொடுத்த நேச என்ன, தேசம் என்ன? உன்னை வளர்த்த நல்ல அருமை என்ன, அருமை என்ன? ஐயா அருமை என்ன, உன்னை வைத்திருந்த நேசை என்ன, அருமை என்ன? அப்பா மகனே பெரியோனே பெரியோனே என்ன உன்னை காலங்குடி போகும்போது நான் உங்களை தவம் இருந்து எதுக்கு வச்சோம். சரி அங்கீய காலத்திலே எனக்கு நாள ஒரு காலத்துல எங்களுக்கு உதவுவாய் என்றுதானப்பா பெற்றெடுத்தோம். ஆமா ஆமா. திடீர்னு கைலாசம் போகணுங்க, என்னை யாரு பாப்பான்? எங்களை இப்படி சும்மா வெறுமை விட்டுட்டு ஓட பாக்கியப்பா, என்னப்பா செய்யும்? உடனே பார்த்தா அப்பா அப்பா பெருமாள் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்தார். உங்களுக்கு பிள்ளை கழுதீர்க்க பிறந்த பாலகனே நான் தான். சரி 12 வயது வரைக்கும் தான் பாலகனாக இருப்பேன். இருப்பேன். 12 வயதுக்கு பிறகு சரி பகவான் பூஜை செய்யக்கூடிய பிள்ளையாக போவோம்னு விதி இருக்கு. விதி என்பது இருக்கு அப்படின்னா சரி இவ்விதமாக இருக்கும்போது இருக்கின்ற போது செந்தாலை ஊச்சொரியும் நமது செல்வம் பொருந்திய தமிழ்நாடு தமிழ்நாடு ஐயா, அப்படி இருக்கின்ற நாளையில அப்படி இருக்கின்ற நாளையில எங்க ஐயாவான பெரியோனும் பானலகம் பெரியோனோ நான் கைலாசம் போய் வாரே, நான் கைலாசம் போய் வாரே, கடவுள் பூசை செய்ய போறேன். உடனே பார்த்தா தேவரிசியும் தேவகண்ணியும் மகனாகப்பட்ட பெரியோனை சிறப்புடனே வழி அனுப்பி வைத்தாங்கோ. வாரார பெரியோனோ நம்ம கைலாசம் தன்னதில அப்பா கைலாசம் தன்னதிலையே அண்ணா கடவுள் பகவானோட முன்னால வந்த போது பார்த்தார ஈஸ்வரனோ வாரும் ஐயா பெரியோனே பார்த்த கொண்டு சொல்ல கேளு. அப்பா ஏ பாலகா ஏன் வந்தாய், எதற்காக வந்தாய்? என்ன வந்த காரணத்தை சொல்லு அப்பா. ஐயா உங்களுக்கு பூசை செய்ய பிள்ளையாக வரணும்னு நான் விதி இருக்கு. உங்களுக்கு கால பூசை மாலை பூசை என்று கடமை தவறாமல் செய்ய போறோம்னா சரி செய்யி. அப்போ அப்படியாட்டும் என்று ஆனலகம் பெரியோனோ அவ கடவுள் பூசை செய்ய போறான்.
கடவுள் பூசை செய்வதற்கு வாரார் பெரியோனோ நாலாவது சாமம் போலை காகம் வந்து பறக்கா கருங்குருவிலாந்தா ஐயா சிட்டு பறக்காது சிறுகுருவிலாந்தா நாலாவது சாமம் போல நகத்தாள பூவெடுத்தா நஞ்சி விஞ்சி போகும் மண்டு விரலாலே பூவெடுத்தா வெம்பியது வெம்பியது மகனான பெரியோனோ மனமதில நினைப்பான் நாலாவது சாமம் போல காலபூசை மாலபூசை காலபூசை மாலபூசை கடமை தவறாமல் செய்துவார் கடுகளை வந்தவராமல் கண்மணி அம்பெரியோனோ கடவுள் பூசை செய்யுவாரா எல்லாட வந்தவராமல் இறையும் பூசை செய்யுவாரா அப்பம் பூசை எது செய்யும் போது பகவானுக்கு பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பெரியோன். அந்த பெரியோன் என்ற பாலகன் இருக்கும்போது தேவலோகத்துல தேவேந்திரனுடைய திருச்சபை அந்த தேவேந்திரனுடைய திருச்சபையில ஊர்வசியும் மேனகையும் திருநாட்டியம் ஆடினா. அப்போ நாட்டியம் ஆடும்போது அந்த ஊர்வசியும் மேனகையும் நாட்டியங்கள் ஆடுகிறார். அப்போ ஊர்வசியும் மேனகையும் நாட்டியங்கள் ஆடுகிறான். நாட்டியங்கள் ஆடும்போது பார்த்தாரே தேவரெல்லாம். தேவர்களுக்கு பொழுதுபோக்கு என்னது? ஆடல் பாடல் சங்கீதம் நாட்டியம் நடனம் சிங்காரம் இதுகளைத்தான் பார்த்து ரசிக்கணும், நேரம் போகணும். தேவர்களெல்லாம் தாத்தா மாதிரி. சரி, அவள் எப்போதும் ஒரே நாட்டியத்துல தான் நடன பிரியர். ஆமா, இவங்களுக்கு நேரம் புகழ்னா தெரிச்சு அந்த தெய்வேந்திரன் வருவான். சரி, தேவர்களே எல்லாரும் வந்து அமருங்கப்பா. ஊர்வசி ரெண்டு பேரும் வர சொல்லி நடனம் ஆட சொல்லு. அப்போ ஆடும்போது இவன் சொல்லுவான், பெண்களே ஆட்டம் ஆடினால் போதாது, நடனம் ஆடினால் போதாது. இரண்டு பேர்ல யாரு நல்ல முறையில் ஆடுதீரோ அவருக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும். போட்டி இருக்க வேண்டும். போட்டி இருக்கலாம். வெற்றி தோல்வி யாருக்குன்னு நீங்க உங்க திறமைய காட்டணும். உங்க திறமையை நல்லா காட்டி, திறமையை காட்டினா தான் வெற்றி காங்க முடியும். இல்லைன்னா மட்டும் இருக்க கூடாது. அப்படி சொல்லுங்க. அதனால ஊர்வசியும் மேனகையும் தேவலோகத்துல தேவேந்திரனுடைய கொலுச்சபையில வந்து திருநடனம் ஆடுகிறான். அப்போ திருநடனம் ஆடும்போது பார்த்தானி இந்திரன் ஊர்வசியும் மேனகையும்
நடனம் அது ஆடும்போது ஆடும்போது மேலகையோ 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 ஆடும்போது அண்ணா ஊர்வசியும் மேனகையும் அவன் நாட்டியங்கள் ஆடுகிறான் வெச்சி தோல்வி சொல்லணுமே இந்திரனும் வாய் திறந்து அப்பா தேவர்களே என்ன அவ ரெண்டு பேரும் எவ்வளவு அழகா ஆடுதான் ஆடுதா யாரு வெற்றி பெற்றா யாரு தோல்வியடைந்தான் சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்கப்பா பாப்போம் தேவரெல்லாம் பறக்க பறக்க முழிக்கான் ஆமா அவங்களுக்கு என்ன தெரியும் வெற்றியும் தெரியாது தோல்வியும் தெரியாது ஏதோ அவங்களுக்கு ஒன்னும் தெரியல ஆடுதா பாடுதான்னு பாத்துக்கிட்டு அப்பா தேவர்கள் சொன்னாங்க இந்திரா நீர் தான் பெரிய கெட்டிக்காரராச்சு ஆமா நீர் சொல்லுமே அதுவும் எனக்கு புலப்படலையா நான் தெய்வேந்திரனாலையும் வெச்சு தோல்வி சொல்ல முடியல அப்போ பிரம்மலோகம் தன்னதியில தன்னதியில அப்பா பிரம்மாவை வரவழைத்தார் வரவழைத்தார் ஐயா வாரும் ஐயா பிரம்மதேவா நீரு வார்த்தை ஒன்று சொல்ல கேளு திருநடனாடனுமே அந்த ஊர்வசியும் மேனகையும் பிரம்மதேவா இவ ரெண்டு பேருடைய நாட்டியத்துல உமால வெச்சு தோல்வி சொல்ல முடியுமா ஆமா வெற்றி தோல்வி நமக்கு இந்த ஆட்டத்துல பிடிக்காது ஆடல் பாடல் பிடிக்காது தெய்வீக சிந்தனையில நித்திரையில இருக்கவங்களுக்கு நான் வெற்றி தோல்வி சொல்லுவேன் இதை நான் சொல்ல மாட்டேன்ப்பா இதுக்கு ஆளு வேற ஆளை பாருங்க அப்போ பார்த்தா பிரம்மாவால முடியாதுன்னா வைகுந்த லோகத்துல இருக்கும் பெருமாளை கூப்பிட்டார் சரி அப்போ வாருங்கோ பெருமாளே பெருமாளே வாருங்கோ பெருமாளே பெருமாளே ஐயா பெருமாள் வார்த்தை ஒன்று சொல்ல கேளும் சொல்லை கேளோ ஊர்வசியும் ரம்பையரும் நாட்டியங்கள் ஆடுகிறான் வெற்றி தோல்வி சொல்வதற்கு உங்களால் தான் முடியும் என்று தெய்வேந்திரன் என்பவர்தான் உங்களை அழைத்து வர சொன்னாரே தேவேந்திரன் உங்களை அழைத்து வர சொன்னான் அதனாலே தேவேந்திரா என் பெருமாள் வைகுந்த லோகத்தில் இருந்த மாயவன் விறுவிறுன்னு தேவலோகத்து வாரார் தேவர்களே நாட்டியம் ஆரம்பிக்கலாம் ஊர்வசி ரம்பைய ரெண்டு பேரும் நாட்டியம் ஆடுனா ஆடும்போது சுதி லயம் தாளம் தவறாமல் ஆடுகிறான் சுதி லயம் தாளம் ஆஹா பெருமாள் அப்படி திகச்சு போய் நிக்கார் என்னடா இவளுடைய ஆட்டத்துக்கு நம்மளால வெச்சு தோல்வி சொல்ல முடியலையே அப்ப யாராலதான் சொல்ல முடியும் அண்ணா கைலாசம் தண்ணில் வாழும் தண்ணில் வாழும் தண்ணில் வாழும் கடவுளை அழைக்கணுமே அழைக்கணுமே அண்ணா கைலாசம் தண்ணில் வாழும் அழைத்தார் கடவுளைத்தான் அத்தானே பகவானே ஆதி பரஞ்சோதி பொருளே இறைவா எந்தலைவா நீ
மீறி எங்களோட வார்த்தைகள் ஊர்வசி ரம்பையர் 2 பேரும் நாட்டியங்கள் ஆடுகிறார். ஆமா சிவபெருமானை நீர் வெச்சு தோழி சொல்ல வர வேண்டுமாம். ஆமா இந்திரன் உங்களை கூப்பிட்டான்னா. சரி அப்படியாப்பா, ஆமா நீங்க கவலைப்படாங்க, நான் வாரேன். வார 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 அப்போ கடவுள் போகும்போது மகவான பெரியோனை கூப்பிட்டா, மகனே பெரியோனே இங்க வாடா, நான் போய் தேவலோகத்துல போய் வெச்சு தோல்வி சொல்ல போறேன். நான் வார வரைக்கும் இந்த கைலாசத்தை நீ பார்த்துக்கப்பா. அதனால அப்போ மகனான பெரியோனை அமர வைத்தா சிவபெருமா. அப்போ ஆதிவள்ளி கையிலையைத்தான் ஆண்டோ வாரார் பெரியோ, ஆண்டோ வாரார் பெரியோ. அப்படிதான் அப்போ பெரியோன் வரும்போது அங்க என்ன நடக்குமா? ஆனலகனாகப்பட்ட பெரியோன் வந்து பார்க்கும்போது அம்மா பார்வதிக்கு பிள்ளையாக கைலாசத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் பெரியோனும். அப்போ இறைவனாய கடவுள் வந்தார். இறைவா பாருங்கோ, வந்த அமருங்கோ சுவாமி. அப்ப இறைவனாகிய சிவபெருமான் கூட்டம்னா கூட்டம், எள்ளு போட்டா எள்ளு கீழே விடாது, அவ்வளவும் கொல்ல கூட்டம். தேவலோகத்துல எள்ளு போட்டா எள்ளு கீழே விடாது. ஏன் கூட்டம்? பிரம்மலோகத்துல இருக்கும் பிரம்மாவாலேயே ஊர்வசி மேனகையுடைய ஆட்டத்துல வெச்சு தோல்வி சொல்ல முடியல. வைகுந்த லோகத்துல இருக்கும் பெருமாளையும் சொல்ல முடியல. இப்போ கடவுள் வாராரே, கடவுளாவது சொல்லுவாரான்னு பாப்போமே. கடவுள் வந்து என்ன தீர்ப்பு சொல்லுதாருன்னு பாப்போமே. பகவான் வந்தார். சரி. ரத்தன சிம்மாசனத்திலே வந்து அமர்ந்தார். சரி. என்ன நாட்டியன் ஆரம்பிக்கலாம். ஆடுங்க. தெய்வேந்திரனுடைய கொலுச்சபையிலே ஊர்வசி ரம்பேர் அப்படி நடந்து வாரா. ஆஹா, இவன் நடையழகும் உடையழகும் முகத்தினுட திருவழகும் ஊர்வசி அண்ணம் முன்னழக கண்டவேர்கள் அண்ணா கண்டவேர்கள் மோகங்கள் வர 1000 பேர் என்ன மோகங்கள் வர 1000 பேர் 1000 பேர். தகத்தை அண்ணா பின்னழக கண்டவேர்கள் பிரமிப்பார் 1000 பேர். பார்த்தார்கள் தேவரெல்லாம் மனம் அதில நினைத்தாரே. அண்ணா கைலாசம் தண்ணில் வாழோ கடவுளான சிவபெருமா. ஊர்வசியும் மேனகையோ நாட்டியங்கள் ஆடுகிறா. அப்போ ஊர்வசியும் மேனகையும் நாட்டியங்கள் ஆடும்போது அங்க என்ன நடக்குமானா
ஊர்வசி ரம்பையர் 2 பேரும் ஓடோடி வந்து நாட்டியங்கள் ஆடுகிறான். ஆமாண்ணே. கடவுளாலையும் வெற்றி தோல்வி சொல்ல முடியல. ஐயோ மோசம் போச்சு. கடவுளே சொல்ல முடியல, நம்ம யாரு சொல்ல போறா? தேவர்களுக்கெல்லாம் ஒரே மனக்கவலை. பாவி தெய்வமே, தெய்வமே, நம்மளால வெற்றி தோல்வி சொல்ல முடியல, யாரால தான் சொல்ல முடியும்? அவன் நம்ம என்ன விவரம் வச்சிருக்கோம், அந்த தீர்ப்பை அவராலே சொல்ல முடியலையே, பிற யார் வந்து இதை சொல்ல முடியும்? அதுக்குத்தான் அந்த காலத்துல சொன்னாங்கோ. என்ன சொன்னாங்கோ? திரிலோக சஞ்சாரி, சரி, தேவர்களுக்கு உபகாரி, தெய்வலோக நாரதர் மகாமுனிவர் இருந்தார். அப்பா, அவர்கிட்ட எல்லா விஷயமும் இருக்குமே. நம்ம நாரத மகாமுனிவர் இருக்காரு. ஆமா, நாரத மகாமுனிவர் சொன்னா, அப்பா நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, இந்த ஊர்வசி மேனையுடைய ஆட்டத்துல வெற்றி பெற்று சொல்லணுமானா உச்சினி மாகாளி பட்டணத்துல விக்கிரமாதித்த மன்னன் ஆண்டு கொண்டிருக்கிறான். விக்கிரமாதித்த மன்னனை தான் அழைத்து வர சொன்னாங்கோ. தக தை தை அண்ணா விக்கிரமாதித்த மன்னனை தான் அழைத்து வர சொன்னாங்கோ. ஆமா, அவனை கூப்பிடுறதுக்கு யாருப்பா போறா? தேவதூதம்னு ஒருத்தர் இருக்கான். தேவர்களுக்கெல்லாம் ரதம் ஓட்டக்கூடிய ஒரு தேவதூதன். அவனுக்கு பேரு தேவ ரத ரோட்டின்னு பேரு. அப்பா வாடா அப்பா தேவதூதா, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. பூலோகம் தன்னதில உச்சினி மாகாளி பட்டணத்தில் விக்கிரமாதித்த மன்னன் தானே, விக்கிரமாதித்த மன்னன் தான் அவ விருப்பமுடன் வாழ்ந்து வாரா. அப்பம் விக்கிரமாதித்த மன்னனை தான் நீயே போய் அழைத்து வாப்பா என்று வாய் திறந்து சொன்ன போது பார்த்தானே தேவதூதன் தண்டியள வரவழைத்து, தண்டியள வரவழைத்து அவன் தண்டியலில் வாரானே. அப்பன் தேவதூதன் அவன் அவன் தண்டியலில் வாரானே. பூலோகம் தன்னதிலை உச்சினி மாகாளி பட்டணம்னு பேர். அங்க இருக்கின்றான் வீர சமத்தன் விக்கிரமாதித்தன். விக்கிரமாதித்தனுடைய கோட்டையில வாசலுக்கு வந்து காவலாக 2 காவலர்கள் நிற்கான். 2 பேர் 2 ஈட்டி அப்படி கோத்துக்கிட்டு நிற்கான். எவனும் உள்ள போயிடக்கூடாது. 2 பேர் 2 ஈட்டி அப்படி கொடுத்துக்கிட்டு நிற்கான். அப்போ உடனே காவலை வந்தான். அப்போ வாசல வந்து, யோ விக்கிரமாதித்த மன்னனை பார்க்கணும்னா அப்படியெல்லாம் பார்க்க முடியாது, அவர்கிட்ட போய் நான் கேட்டுட்டு வரேன். உனக்கு எந்த ஊரு? நான் தேவலோகத்துல இருந்து வாரேன். தேவர்களுக்கு தூதுவன் தேவேந்திரன் விக்கிரமாதித்த மன்னனை இந்திரலோகத்துக்கு அழைத்து வர சொன்னான்னா. அப்படியா? அப்ப நான் மன்னங்கிட்ட போய் கேட்டுட்டு வாரேன் அப்படின்னு அந்த வாசலில இருந்ததோரு வாசல் காப்பா வாரானே. அந்த வாசல் காப்பா அந்த வாசல் நல்ல காப்பானோ. எங்கே எங்கே வாரானா? அரண்மனைக்கு வல்ல வந்து ஐயா வேராசம் அண்ணா
தேவலோக தூதுவனா தண்டியலில் வந்திருக்கான் உங்களை அழைத்து வர சொன்னாரா விக்ரமாதித்த மன்னா உங்களை தேடி சரி தேவலோகத்துல இருந்து ஒரு தூது வந்திருக்கான் ஆமா நீங்க இப்பமே தேடி வரணுமான்னா ஆமா ஆமா ஜெயலோகம் போகணுமா தேவலோகம் போகணுமா தேவலோகம் போகணுமா ஆமா கடவுள் தான் கூட்டி வர சொல்லியிருக்காரு அந்த தூதுவனை இங்க கூட்டிட்டு வா கூட்டியா கூட்டியா சொல்லப்பா காவலை வெளியே வந்தான் சரி காவலை வெளியே வந்து ஆமா ஏ தேவதூதா தேவதூதா இங்க வாண்ணா உள்ள வாய்யா அப்போ உடனே விக்ரமாதித்த மன்னன் சிம்மாசனம் போட்டு அமரச் சொல்லி அமர சொல்லி எதுக்காக வந்தீங்கன்னா என்னையா காரணம் தேவலோகம் தன்னாதியில தேவ நல்ல இந்திரந்தான் தேவ நல்ல இந்திரந்தான் உங்களை அழைத்து வர சொன்னாரையா உங்களை அழைத்து வர உங்களை அழைத்து வர சொன்னார் என்று அவன் வாய் திறந்து சொன்ன போது பார்த்தான் விக்ரமாதித்தன் வாரேன் என்று சம்மதித்து வாரேன் என்று சம்மதித்து வாரானே ஒரு முகமா விக்ரமாதித்த மன்னன் வரும்போது என்னையா அந்த உச்சினி மாகாளி பட்டணத்துல பத்ரகாளி அம்மாவை வணங்கிக்கிட்டு இருக்கான் வணங்கிக்கிட்டு இருக்கான் பத்ரகாளி அம்மாவை அடிவிழுந்த அம்மா என்ன தேவலோகத்துல ஊர்வசி மேனகை 2 பேருக்கு வெச்சி தொழுவி சொல்லணுமா சொல்லணுமா நான் வெச்சி தொழுவி சொல்வதற்காக போய் வாரேன்னா சரி அப்படியா ஆமாப்பா ஆகட்டும் சரி அப்படின்னு ஆமா வெச்சி தோல்வி சொல்வதற்காக என்ன அப்போ சாமியை கும்பிட்டு விக்ரமாதித்த மன்னன் தேவ தண்டியில் ஏறுறான் தேவ தண்டியில் ஏறுகின்றான் தேவதூதனுக்கு ஒரு எண்ணம் என்ன எண்ணமா தேவதூதனுக்கு என்ன எண்ணம் என்ன என்ன நாம தேவாதி தேவர்களுக்கெல்லாம் ரதம் ஓட்டணும் ஆமா ரதம் ஓட்டுறோம் பூலோகத்துல பிறந்த இந்த மானிடனுக்காக நம்ம ரதம் ஓட்டணுமா ரதத்தை ஓட்டணுமா எப்படிப்பட்ட தேவர்களை எல்லாம் சுமந்த இந்த தண்டியல்ல சரி பூலோக மானிடனை நம்ம சுமக்கணுமா சுமக்கணுமா அந்த விக்ரமாதித்த மன்னன் வலது கால் பெருவரல தான் ஊனி இருக்கான் சரி ரதத்தை தட்டினான் வாயு வேகமா பறந்து வருது பறந்து வருது தேவதூதன் நினைச்சிருக்கான் என்னய்யா இந்த மானிடன் கீழே விழுந்து தவடு பொடியா நொறுங்கி இருப்பான் அவன் நொறுங்கி இருப்பான் அப்படின்னு திரும்பி பார்த்தானா இல்லையல்லவா திரும்பி பார்த்தான் பார்க்கும்போது வலது கால ஊனியபடியே அந்த தேவ தண்டிய பிள்ளை அப்படி நிக்கான் அந்தரத்தில் இருக்கின்றான் அந்த வலது கால் பெருவரலை சரி அந்த தேவ தண்டியல்ல வலது கால வச்ச மாதிரியே விக்ரமாதித்த மன்னன் நிக்கான் ஆஹா இவ உண்மையிலேயே பெரிய வீரன் வீரன் அப்படியாக மன்னிப்பு கேட்டு விக்ரமாதித்த மன்னா உன்னை பூலோகம் மாநிலம் நினைச்ச நீ இவ்வளவு பெரிய வீரனா இருப்பன்னு தெரியாது அப்படின்னு அவன் தேவலோகம் அழைத்து வாரா அழைத்து அழைத்து வார் விக்ரமாதித்த மன்னனைத்தான் மன்னனைத்தான் அப்புறம் விக்ரமாதித்த மன்னனைத்தான் அவன் தேவலோகம் அழைத்து வந்து மாறும் ஐயா விக்ரமாதித்தா வந்து இதில் அமரும் வேண்டாம் தேவரெல்லாம் கூட்டம்னா கூட்டம் விக்ரமாதித்த வந்தவுடனே மும்மூர்த்தியில வணங்கினான் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான வணங்கி எல்லாரையும் வணங்கும் போது தெய்வேந்திரன் சொன்ன விக்ரமாதித்தா ஊர்வசி ரம்பேர் 2 பேரும் நாட்டியம் ஆடுதான் வெச்சி தோல்வி சொல்ல முடியும் நீ தான் சொல்லணும்னா சரி நாட்டியத்தை ஆரம்பிக்க சொல்லுங்க அப்போ ஊர்வசி மேனகா ஆடுனா அப்போ விக்ரமாதித்தன் சொன்னா இன்று நாட்டியம் முடியட்டும்
நாளைக்கு தீர்ப்பு வழங்கப்படும், சரி நாளைக்கு தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு தேவேந்திரன் கொலுச்சவ கரைந்து சரி எல்லாரும் அவங்க போயிட்டாங்க. போயிட்டாங்க அப்போ மறுநாள காலையிலே ஆனலகம் பெரியோனோ அப்போ விக்ரமாதித்த மன்னன் தானே மறுநாள காலையில நந்தவனம் தன்னதியில நந்தவனத்துக்கு வந்தான். சரி பூமலர்களை பறித்து பறித்து ஒரு பூச்செண்டாக கட்டி கட்டி அதுக்குள்ள விஷ வண்டு விஷவண்டி 2 வண்டுகளை பிடிச்சி சரி அந்த பூச்செண்டுக்குள்ளாக வைத்து வைத்து பூச்சரத்தை சுத்தி ஆமா விறுவிறுன்னு கொளுச்சவைக்கு வாரான். ஆமா கூட்டமெல்லாம் குடிச்சு ஆமா அப்போ மும்மூர்த்திகள் இருக்காங்கோ. சரி நாட்டியம் ஆரம்பிக்கலாம்னா ஆமையா ஊர்வசி மேனகை வரும்போது அம்மா பெண்களே பெண்களே 2 பேரும் இங்க வாங்கன்னா இங்க வாங்க 2 பேரும் 2 கையில பூச்செண்டை கொடுத்து நீங்க ஆடுங்கன்னா. ஆமா ஆடுங்கோ என்றார். அப்போ ஊர்வசியம் மேனக நாட்டியமும் ஆடும்போது அவங்க நாட்டியர்கள் ஆடும்போது என்ன நடக்குமானா ஊர்வசியும் மேனகையும் பார்க்கும்போது இவர்களுக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம், ஊர்வசி மேனகை 2 பேரும் நாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்காளே. அப்போ கையில இருந்த விஷவண்டுவை பிடிச்சா, விஷவண்டுவை ஊர்வசி இறுக்கி பிடிச்சு ஆடுனா. அப்போ வண்டது தான் கடித்தல்லவோ அவ தவறி மல்ல ஆடுகிறா. அவ தவறி மல்ல ஆடுகிறா. ஐயா வண்டது தான் கடித்த போது ஊர்வசியால் என்பவளோ தாளம் தவறியுமல்ல ஆடுகிறா. மேனகை எப்ப மாறிய ஒழுங்கா ஆடுனா. விக்ரமாதித்தன் பார்த்தா ஆட்டம் நிறுத்தலாம். ஊர்வசி தோல்வியடைந்தா மேனகை வெற்றி பெற்றான். எல்லாருக்கும் பயம் வந்துடுது, எப்படிடா அதுக்குள்ள இவன் இப்படி சொல்லலாம். இறைவன் கேட்டா விக்ரமாதித்தா எப்படி ஊர்வசி தோல்வியடைந்தா மேனகை வெற்றி பெற்றாங்க, என்ன காரணம் சொல்லப்பா. 2 பேர் கையில இருந்த பூச்செண்டை வாங்கி ஊர்வசி கையில இருந்த பூச்செண்டை உழைச்சி பார்க்கும்போது வண்டு மாண்டு இருக்கு. இறுக்கி பிடிச்சி காரணத்தால கையில வண்டு கடிச்சிடுது. சரி வேதனை தாங்காம சுதி தவறி ஆடிட்டான். மேனக கையில இருந்த பூச்செண்டை வாங்கி பார்க்கும்போது வண்டு அசந்து உறங்குச்சான். அவ்வளவு மென்மையா ஆடினான். ஐயோ அதெல்லாம் ஆட்டம். அதனாலே ஊர்வசி தோல்வியடைந்தா மேனகை வெற்றி பெற்றான்னு சொல்லிட்டு அப்பா விக்ரமாதித்தான் நீ வெச்சு தோல்வி சொன்னதால வெள்ளை யானையை கொடுத்து 1000 ஆண்டு காலம் ஏறுன சிம்மாசனம் இறங்காம நீ ஆளக்கடவது என்று பாரத்தை கொடுத்தாரே, பலி அனுப்பி வைத்தாரே. அண்ணா வழியை அனுப்பி வைத்த போது அங்க என்ன நடக்குமானா ஆனலகம் பெரியோனோ 8 அடை 8 பகவான காணாமல் அம்மையான பார்வதியா என் மகன பெரியோனே ஆண்டவனை அழைத்துவா. ஆண்டவனை
வாப்பா ஆனலகம் பெரியோனே இந்த அனுப்பி வைத்தார் ஈஸ்வரனும். பார்வதி சொல்லும் போது பெரியோனும் பகவானை பார்ப்பதற்காக அலங்காரம் செய்தார் பெரியோனும். சருகப்பட்டு தலப்பாவும் சந்திரபுரை சூடுகிறார். ஐயா புலித்தோள போத்துகிறான். ஐயா புலித்தோள போத்தியல்லோ சந்திரபுரை அணிந்தல்லவோ தங்கத்தாள பூநூலா ஆனலகம் பெரியோனோ அவக்கு தாழ் போட்டும் தாவடங்கள். அம்மா கொலை போடுங்க. அப்பம் வெள்ளியால போனோலாம் அவக்கு விலை மதியா தாழ்வடங்கள் அத்தனையும் அணிந்தல்லவோ ஆனலகம் பெரியோனோ ஆனந்தமா வாராரே. பெரியோனு வார போது பகவானுக்கு முன்னாலே பகவானுக்கு முன்னாலே வாராரே பெரியோனோ. அப்போ பகவானுக்கு முன்னாலே பெரியோன் வார போது அப்பா பெரியோனே என்ன கண்டு எதுக்கப்பா தேடி வாரன்னா தேடி வந்த காரணத்தை சொல்லு. அப்பா சிவபெருமானே ஆதி கைலாசத்துல இருந்த பார்வதி உங்களை தேடி வர சொன்னார்கள். அப்பாவை காங்களப்பா பெரியோனே தேடி வானா தேடி வந்தோம்னா வந்தேன். அப்பா நீ என்ன தேடி வந்தது குத்தம் இல்லை. சரி நீ உன்னுடைய ஆடை ஆபரணத்தை பார்க்கும்போது நீ எண்ணிலையும் பெரியவன் ஆயிட்ட. நீ எண்ணிலையும் பெரியவனானதால சரி இனிமே நீ கையில இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? இனிமேல கையில இருக்கக்கூடாது. எங்க போகணும்? அப்பா பெரியவர் தான் பெரிய சுவாமி. அப்பா பெரியவர் தான் பெரிய சுவாமி என்று ஈஸ்வரனும் பேர் கொடுத்தார். அப்பானலகம் பெரியோன வரவழைத்தார் சிவபெருமான். வாரும் ஐயா பெரியோனே நீர் எல்லாத்துக்கும் பெரியவனாய் இங்க பெரியவர் தான் பெரிய சுவாமி என்று ஈஸ்வரனும் பேர் கொடுத்தார். இங்க தவசுநாதன் கதை படிக்க ஐயா தவசுநாதன் கதை படிக்க தவசுநாதன் கதை படிக்க எனக்கு அருள் புரிவா கலைமக